48 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பன் சன்னதிக்கு பக்தர்கள் செல்கின்றனர். சபரிமலையில் உள்ள 18 படிகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த படிகள் ஒவ்வொன்றும் ஒரு பொருளை குறிக்கும். முதல் படி கண்களை குறிக்கும், இது நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும். இரண்டாம் படி மூக்கை குறிக்கும், சுத்தமான காற்றை மட்டும் சுவாசிக்க வேண்டும். மூன்றாம் படி காதுகளை குறிக்கும், நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும். நான்காம் படி வாயை குறிக்கும், நல்ல சொற்களை பேச வேண்டும். ஐந்தாம் படி உணர்வை குறிக்கும், எப்பொழுதும் மணிமாலையை மட்டுமே தொட வேண்டும். 6 இருந்து 13 வரை உள்ள 8 படிகளும் அஷ்டகஸ் என்பதை குறிக்கும். இது காமம், குரோதம், பேரார்வம், மோகம், போட்டி, பொறாமை, தற்பெருமை ஆகியவற்றை குறிப்பதாகும். 14ஆம் படி சாத்வீகம் என்பதையும், 15ஆம் படி ராஜசம் என்பதையும், 16ஆம் படி தாமசம் என்பதையும் குறிக்கும். இம்மூன்றும் 3 குணங்களாகும். சோம்பலை விட்டுவிட்டு ஒருவர் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியது இந்த 3 படிகள். 17ஆம் படி வித்யா என்பதை குறிக்கும். வித்யா என்றால் அறிவாகும். 18ஆம் படி அவ்வித்யா என்பதை மோட்சத்தை பெற வேண்டும் என்பதை குறிக்கும்.